இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லைட்டு, ஒரு கன்சோல், ஒரு கலரிங் கன்சோல் இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தான் அழகுராஜாவோட சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன். பிரதர் கார்த்தியோட வந்து எனக்கு பேக் டு பேக் இது செகண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணால், இது செகண்ட் ஃபிலிம். அது பெரிய சேஞ்ச். ஏன்னா அதில் வந்து ஒரு சிட்டி பாயாக இருந்தார் பிரியாணியில். இதில் பார்த்தா அப்படியே அழகுராஜாவாக வந்து இருந்தார். ரொம்ப கேண்டிடாக வந்து சில பேசிக்குவாங்க. அவர் சந்தானம்லாம் வந்து பேசிக்குவாங்க. என்ன போய் இந்த படத்தில் யாருக்கு பேர் வரும் அப்படின்னா சந்தானம் சொன்னார், சத்தியமாக நம்ம 2 பேருக்கு வராது, இது காஜலுக்கு தான் வரும் அப்படின்னு. ஏன்னா காஜல் வந்து பின்னி எடுத்துகிட்ருக்கு. லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா டோட்டலாக டைலாக்ஸ் எல்லாம் முதலியே எழுதி அதுக்கப்புறமா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து மோஸ்ட்லி பேசிடுவாங்க. அவங்க வந்து தமிழ் பேசினாங்க அப்படின்னா வந்து புரியும். மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ்க்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. பெரிய போட்டியே கிடையாது அவங்களுக்கு. இவங்க 2 பேர் வந்து எங்கேயோ நிற்கிறாங்க, பக்கத்துலேயே கிடையாது, காஜல் பக்கத்துலேயே. திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு யூட்டர்ன். இவர் வந்து கார்த்தி சார் வந்து ஒரு 80s ரோல் ஒன்று, அவங்க அப்பாவோட ரோல் வந்து அவர் பண்ணுறாரு. அதாவது படத்தில் பிரபு சார் வந்து அவரோட அப்பா, அவரோட ரோல் வந்து இவர் பண்ணுறாரு 80ஸ்ல. அப்படியே மாறிட்டாருங்க அவர். ஹைட்டு மட்டும் இவர் கொஞ்சம் ஜாஸ்தி. ஹைட்டு மட்டும் கரெக்டாக வந்து பிரபு சாரோட ஹைட்டாக இருந்துச்சுன்னா வந்து இவர் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டார். அப்புறம் ரெகுலராக எங்களோட டீம்மேட் தினேஷ், கொரியோகிராஃபர், அவர் தான் வந்து செல்லம் சாங் என்னோடய ஃபேவரேட், அதை வந்து அவர் தான் பண்ணார். அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஹியூமர் ஒன்று வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் செல்லம் சாங் வந்து ரொம்ப கலர்ஃபுல் சாங். அது நிறைய ஊரில் எடுத்தோம். இதில் வந்து ஒரு 80s போர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு 18-20 மினிட்ஸில் வந்து ஒரு 80s போர்ஷன். அது வந்து என்கிட்ட சொன்னப்போ விஷுவலாக நம்ம ஏதாவது கொஞ்சம் அது ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் சார், எதர் இட் இஸ் கலர்ஸ் இல்லைன்னா வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு தோணுன விஷயம் வந்து 35mm ஃப்ளாட். அதாவது இப்போ எல்லாமே வந்து ஒயிட் ஸ்க்ரீன் சினிமா ஸ்கோப்பில் தானே வருது. அந்த 35mm வந்து முதல்லலாம் வந்து பண்ணுவாங்கல்ல, ஸ்கொயர் டைப்பில் வந்து இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது யாருமே பண்ணல. கடைசியாக வந்து இருவர் வந்து மணிரத்னம் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து அது பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண ராஜேஷ்க்கு, பண்ணலாங்க அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம பழைய நடிகர் சுதாகர் பற்றி ஒரு சின்ன குட்டி போர்ஷன் ஒன்று வருது. அவரோட படத்தை பற்றிலாம் வந்து கேரக்டர்ஸ் பேசுவாங்க. கிழக்கே போகும் ரயில், அந்த படத்தோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம படத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 35mm ஃப்ளாட் வந்து பண்ணோம். அந்த சாங் ஒன்று பண்ணோம், 80s சாங் ஒன்று. அதில் வந்து தினேஷ் வந்து எல்லாமே வந்து லென்த்தி மூமெண்ட்ஸில் வந்து பண்ணியிருப்பார். முதல்லலாம் வந்து நிறைய கட் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிஜிஎம் அப்படின்னா வந்து அது ஒரு லென்த்தில் வந்து எடுத்துருவாங்க. ஒரு ட்ராலி ஒன்று போடுவாங்க, போட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபுல் லென்த்து 2 days மேலே அந்த காலத்தில் யாரும் ஷூட் பண்ணதில்லை. இப்போல்லாம் நம்ம 3 days 4 daysலாம் பண்ணுறோம். 2 days மேக்ஸிமம் வந்து ஷூட் பண்ணுவாங்க ஒரு சாங்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 80s ஸ்டைலில் நிறைய கட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணோம். அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஏன்னா அந்த பழைய கம்போசிஷன்லாம் நிறைய வந்து பழைய படத்தில் வந்து தலைக்கு மேலே நிறைய இடம்லாம் இருக்கும். அந்த கோயில் மணி ஓசை அந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து சுதாகர் தலை மேலே வந்து நிறைய இடம் இருக்கும், நிறைய ஹெட்ரூம் விடுவாங்க அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெட்ரூம்லாம் விட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து அந்த சாங் பண்ணோம். அந்த போர்ஷன்ஸும் வந்து அந்த மாதிரி பண்ணோம். லைட்டிங் வந்து கொஞ்சம் கான்டெம்பரரியாக பண்ணிட்டேன் நான். ஏன்னா அப்போல்லாம் வந்து டைரக்ட் லைட் போடுவாங்க, நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணல. இதில் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடர்ன் இதில் வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் வந்து 35mm ஃப்ளாட் அந்த மாதிரி வந்து பண்ணோம். டைரக்டர் ராஜேஷ்க்கு வந்து சினிமாவில் 3 விஷயங்கள் தெரியும்: என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். ஆலினால் அழகுராஜா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணப்பட்ட ஒரு படம். இது வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம். இட்ஸ் அ ஹோல்சம் என்டர்டெய்னர். எல்லாருமே டோட்டலாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ்க்கான ஒரு படமாக இருக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த தடவை இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. ஆல் இன் ஆல் அழகுராஜா.